இதுல வந்து கொஞ்சம் நீங்க பிராக்டிக்கலா யோசிச்சு பாருங்க. வாவர் என்பது கடல் கொள்ளையன். சோ ஒரு இடத்துல இருந்து என்ன பண்றாரு, கடல்ல இருந்து வராரு. அதாவது வெளிநாட்டுல இருந்து என்ன பண்றாங்க, கடல் வழியில தானே நமக்கு வர முடியும். சோ கடல் வழியா வராரு. எரிமேலி பக்கத்துல ஏதாவது கடல் இருக்கா? இல்ல. எரிமேலி பக்கத்துல கடல் இல்ல. அப்போ வாவர் எதற்கு அங்க வரணும்? ஏனெனில் அங்குதான் ஆபரணம் இருந்தது. வாவர் வந்தது கடல் பக்கத்துல, ஆனால் கொள்ளையடிக்க வந்த இடமோ எது? எரிமேலி. அப்ப எரிமேலியில என்ன இருக்கு? எரிமேலியில ஏதாவது இருந்தா தானே கொள்ளையடிக்க வரணும். அப்ப எரிமேலியில என்ன இருக்கு? ஆபரணம். சோ ஆபரணங்கள் அங்கு இருந்ததுனால, அதிகமான ஆபரணங்கள், அதிகமான செல்வாக்குகள் எல்லாம் அங்க இருந்ததுனால தான் அங்கிருந்து கொள்ளையடிக்க வந்தாங்க. ஒரு இடத்துல இருந்து வரவர் வந்து கொள்ளையடிக்க தான் வருவார். எந்த இடத்துல இருக்குதோ அந்த இடத்துக்கு தானே போவாங்க. எறும்பு சர்க்கரை தேடி தானே போகும். சரிங்களா? எறும்பு சும்மா வந்து வேற இடத்துல தேடி போகாதல்ல. எறும்பு போகுதுன்னா ஒரு இடத்துல காரணம் இருக்கும்ல. சோ அதே மாதிரி ஒரு கொள்ளையன் கொள்ளையடிக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல ஏதாவது இருந்தா தானே கொள்ளையடிக்க முடியும். அப்ப எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்த தேடி தானே வர முடியும் கொள்ளையன். அப்ப எந்த இடத்துல இருக்கு? எரிமேலி. சோ அங்க ஆபரணம், திருவாபரணம். சரியா? சோ ஆபரணம் என்பது வாபரணம் அப்படிங்கிறது மாதிரி. சோ வாபரணம், வாவர். சரிங்களா? சோ அந்த இடத்துல கொள்ளையடிக்க வராங்க. கொள்ளையடிச்சிட்டு போறக்குள்ளார நம்ம மணிகண்டனுக்கும் அவருக்கும் இடையே ஒரு போர் நடக்குது.